السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما من دابة في الأرض إلا على الله رزقها ويعلم مستقرها ومستودعها كل في كتاب مبين. رب اشرح لي صدري ويسر لي أمري வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி அவனுடைய சாந்தியும் அருளும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பானவர்களே, அல்லாஹுடைய அருளால் புனிதமிக்க ரமலானுடைய இரவுகளிலே இருக்கின்றோம். இந்த இரவுகளை நன்மைக்குரியதாக அல்லாஹுடைய திருப்தி பெற்றுக்கொள்ளக்கூடியதாக நாம் என்ன செய்யணும் அப்படின்னா மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அதிகமான நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் என்ன நன்மைகளை செய்கின்றோமோ, என்னென்ன நற்காரியங்களில் ஈடுபடுகின்றோமோ அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டு அதற்கு முழுமையான ஒரு கூலியை வழங்குவானாக. அன்பானவர்களே, மார்க்கத்தை பாதுகாத்த அறிஞர்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக நாம் முதல் நூற்றாண்டில் இருந்த ஹிஜ்ரி 21 பிறந்த இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவர்களை பற்றி நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா பார்த்துட்டு வரோம். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் எப்படி வளர்ந்தார்கள், அவருடைய கல்வி எப்படி இருந்தது என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் நேற்றைய வகுப்பில் நம்ம பார்த்தோம். அதிகமான உபதேசங்களை மக்களுக்கு கொடுத்தவங்க அவங்க. நிறைய உபதேசங்களை, நிறைய செய்திகளை என்ன செஞ்சாங்க அப்படின்னா மக்களுக்கு கொடுத்தாங்க. அதாவது மக்கள் மார்க்க உபதேசங்களை நல்லபடியாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்னென்னவெல்லாம் தேவைப்படுதோ குர்ஆன் சுன்னா அடிப்படையிலான அதிகப்படியான உபதேசங்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா மக்களுக்கு கொடுத்தாங்க. அந்த உபதேசங்களும் அந்த கல்வியும் தான் என்ன செஞ்ச அப்படின்னா இரண்டு அரசர்களுக்கு மத்தியில் அவர்களை ஒரு நல்ல ஒரு நிலையில் நிற்க வைத்ததற்கு ஒரு காரணமாக இருந்தது. இன்றைக்கு வரைக்கும் நம்ம அவங்கள பற்றி பேசுகிறோம் அப்படின்னாலும் அதற்கும் ஒரு காரணமாக என்ன செய்யுது அப்படின்னா இருந்தது. என்றைக்குமே அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு சபையில் உட்கார்றீங்க அப்படின்னா அந்த சபை எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு மார்க்கத்தை கற்றுத்தரக்கூடிய சபையில் நீங்கள் உட்காருங்க. மார்க்கத்துக்கு முரணான பிதஅத்தான காரியங்கள் நடைபெறக்கூடிய சபையில் நீங்கள் என்ன செய்யாதீங்க, உட்காரவும் செய்யாதீங்க, அதற்கான முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. ஏன்னா அது என்ன செய்யும் அப்படின்னா உங்களை வழிகெடுத்துரும் அப்படிங்கிறத மக்களுக்கு ஒரு முக்கியமான உபதேசமாகவே என்ன செய்வாங்கன்னா சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். நிறைய மக்களுக்கு அவ்வப்பொழுது தேவைப்படக்கூடிய செய்திகள் என்ன செய்வாங்கன்னா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் ஒரு மனிதர் மரணித்து விடுகின்றார். மரணித்த அந்த மனிதர் என்ன செய்கிறார் அப்படின்னா கொண்டு செல்லப்படுறார். ஒரு மரணம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். மரணம் அப்படிங்கிற அந்த நிலை இருக்கா இல்லையா? இரண்டு விதமான நிலைகள் இருக்குது மரணத்தில். நல்லவருடைய நிலை, தீயவருடைய நிலை.
ஒரு கெட்டவரே இருக்கிறார்னு வச்சுங்களேன், ஒரு பாவத்தை செய்து வாழக்கூடிய ஒரு மனிதன் மரணித்து விட்டால் மரண நேரத்தில் அவர் அல்லாஹ்ட்ட கேட்பார், வலையு அஹிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா. ஒரு மனிதனுக்கு மரணம் வந்துச்சுன்னா அவருடைய தவணை எந்த விதத்தில் என்ன செய்யப்படாது, பிற்படுத்தப்படாது. ஆனால் கேட்பான், லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், என்னுடைய இறைவனே என்னுடைய தவணையை சற்று நீ பிற்படுத்த மாட்டியா அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் முறையிடுவான். ஏன்னா அந்த நேரம், அந்த தருணம், அதற்கு பின்னால் உள்ள வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மரண தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு புரிஞ்சிடும். அப்போ ஒரு மனிதன் மரணித்து விடுகின்றார், அவருடைய ஜனாசா போயிட்டு இருக்குது. அப்போ இமாம் ஹசன் பசீர் ரஹிமஹுல்லாஹ் கேட்குறாங்க, இந்த மனிதருக்கு மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு தரப்பட்டால் அவர் எப்படி நடப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. மூத்தா போயிட்டார், மீண்டும் ஒரு முறை அவருக்கு வாய்ப்பு தரப்படுது, திருப்பி உலகத்தில் வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு மீண்டும் தரப்பட்டால் இவர் என்ன செய்வார்? அப்போ இருக்கிறவங்க சொல்கிறாங்க, வாய்ப்பு தரப்பட்டால் நல்லபடியாக வாழ்வார், எந்த விதத்திலும் என்ன செய்ய மாட்டார், மார்க்கத்துக்கு முரணாக அல்லாஹுடைய கூற்றுக்கு எதிராக என்ன செய்ய மாட்டார், அவர் இருக்கவே மாட்டார், சரியான முறையில் மார்க்கத்தை எடுத்து நடப்பார். அவர் திருப்பி கேட்குறாங்க, அவர் திருப்பி வருவாரா? ரெண்டாவது கேள்வி, அவர் திருப்பி வர சான்ஸ் இருக்குதா? சான்ஸ் இல்லை, அவரால் திருப்பி வர முடியாது. அப்போ நம்ம அப்படின்னு திருப்பி ஒரு மூணாவது ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்போ நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோம், அப்போ நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழ்வதற்கான வாய்ப்பை கொடுத்துருக்கான், அப்படி தானே? அப்போ நம்ம திருந்தணுமா இல்லையா அப்படின்னு கேட்குறேன். அப்போ அவர் திருந்தி வந்தாருன்னா அவர் திருந்தி வாழ்வார், சரியாக இருப்பார், மார்க்கத்தில் கரெக்டாக இருப்பார். அப்படின்னா அவனுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. ஆனால் எனக்கு அல்லாஹ் வாய்ப்பை கொடுத்துருக்கேன், நான் இத்தனை வருஷம் வாழ்வேன்னு தெரியாது, ஆனால் எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, அப்போ நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி என்ன செய்கிறாருன்னா அவங்களுக்கு மத்தியில் உண்மைக்கிறார். அப்போ ஒரு நல்ல ஒரு கல்விக்குரிய ஒரு சிந்தனை அப்படிங்கிறது இதுதான். இந்த மாதிரியான கல்விகள் தான் என்ன செய்யும் அப்படின்னா மக்களை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும். அந்த கல்வி தான் நமக்கு தேவை. நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி என்பது பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பிரார்த்தனை செஞ்சுருக்கிறாங்க? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபஅன் பிரார்த்தனை செஞ்சுருக்கிறாங்க. யா அல்லாஹ், பயனற்ற கல்வியை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுறேன். அப்போ நான் கல்வி கற்றுக்கிறேன் அப்படின்னா அந்த கல்வி என்ன செய்யணும், எனக்கு பயனுள்ளதாக இருக்கணும், உலகத்திலையும் பயனுள்ளதாக இருக்கணும், மறுமையிலும் பயனுள்ளதாக இருக்கணுமே தவிர எந்த விதத்திலும் நான் கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி என்பது பயனற்றதாக இருக்கக்கூடாது, வீணாக நேரத்தை வீணடிக்கக்கூடாது. நம்ம கிடைக்கப்பட்டு இருக்கக்கூடிய நேரங்களை எல்லாம் வீணடித்து விட்டு ஒன்றுமே இல்லாத ஒரு சூழலை என்ன செய்யக்கூடாது, இருந்து விடக்கூடாது. அப்போ பயனுள்ள கல்வி என்பது மிக அவசியமானது. அப்படிப்பட்ட கல்விகளை நிறைய தந்தவங்க யார் அப்படின்னா இமாம் ஹசன் பசீர் ரஹிமஹுல்லாஹ். ஒரு தடவை சொல்கிறாங்க, 4 விஷயங்கள் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கணும். 4 விஷயத்தை பற்றி என்ன செய்யணும் அப்படின்னா தெரிந்து வைத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சரியான இறை நம்பிக்கையாளனாக வாழலாம் அப்படிங்கிறாங்க. என்ன 4 விஷயம் அப்படிங்கிறப்ப முதலாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா அலிம்து அன்ன ரிஸ்கி லா யௌகுது கைரி. முதல்ல ஒரு மனுஷன் தெரியணும், எனக்குன்னு அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ரிஸ்க்கை நினைச்சிருப்பான், அப்படி தானே? இமாம் ஹசன் பசீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, எனக்குன்னு அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ரிஸ்க்கை நிர்ணயிச்சிருப்பான், அதை யாராவது அபகரிக்க முடியுமா? அபகரிக்க முடியாது. அப்போ உங்களுடைய வாழ்வாதார விஷயத்தில் எனக்கு என்ன இருக்கோ அது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு மனநிலை உங்களுக்கு வந்துட்டாவே நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்கிறாங்க. அந்த மனநிலை பெரும்பாலும் யார்கிட்டையும் இல்லை. பெரும்பாலும் நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்குள்ளது யாருக்காவது போயிடுவோம் அப்படிங்கிற எண்ணங்கள் பெரும்பாலும் மனிதர்கள்ட்ட இருக்குது. அதனால தான் போட்டி, பொறாமை, கொலை, கொள்ளை எல்லாமே என்ன செய்யுது, அப்படியே வந்து அடையுது. ஆனால் என்ன யோசிக்கிறது இல்லை அப்படின்னா எனக்கு நல்லா என்ன நிர்ணயிச்சிருக்கிறானோ அது என்ன செய்யாது, என்னை விட்டு போகாது. நான் தாயினுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது எனக்கு நிர்ணயிக்கப்படுது, எனக்கு உயிர் கொடுக்கும் பொழுது இந்த உலகத்தில் எனக்கான ரிசுக்கினுடைய அளவு நிர்ணயிக்கப்படுது. அந்த ரிசுக்கு என்னைக்கு முடியுதோ இந்த உலகத்தில் நம்ம இருக்க மாட்டோம். ஆனால் நம்ம அதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது, அதை நாம் புரிந்து கொள்வதே கிடையாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க, இன்னமா அஹ்தஅக லம் யகுல் யுஸீபக அப்படின்னாங்க. உன்னை விட்டு எது தவறி செல்கின்றதோ அது உனக்கானதல்ல. என் வாசல் வரைக்கும் வந்துச்சுங்க, என்னை விட்டு போயிருச்சு அப்படின்னா அதனால் அவனுக்கு நிம்மதியே இருக்காது. அவனுக்கு போயிருச்சு, அந்த முன்னால் நான் மட்டும் அந்த இடத்துல நான் கடையை வச்சுருந்தேன்னா என்ன செஞ்சுருப்பேன், நான் அதை எடுத்துருப்பேனே அப்படின்னு சொல்லி இது புலம்பல்லே வாழ்க்கை இழந்துருவான். நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். ஆனால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னமா அஹ்தஅக லம் யகுல் யுஸீபக. உன்னை விட்டு ஒரு விஷயம் தவறி செல்லுதுன்னா அது உனக்கானதே இல்லை, உனக்கானதே கிடையாது.
உன்னை விட்டு தவறி செல்வது உனக்கானதல்ல. வமா அஸாபக லம் யகுல் யுக்தியுக. அல்லாஹ் அக்பர். அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, உனக்குன்னு ஒன்று அல்லாஹ் வச்சுருக்கான்னு வச்சுக்க, உன்னை விட்டு போகவே போகாது. எத்தனை பேர் தடுத்தாலும் சரி, உலகமே உனக்கு எதிராக நின்றாலும் உனக்கு தான் அல்லாஹ் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன செய்யாது, அது போகவே போகாது. அப்போ அந்த மனநிலை என்பது ஒரு முஸ்லீம் இடத்துல கண்டிப்பாக இருக்கணும். நம்மளாம் முஸ்லீமாக இருக்கிறோம், அல்லாஹ்வை ஏற்றிருக்கிறோம், அந்த அறிவு அந்த இல்மு என்னிடத்தில் இருந்தது அப்படின்னா நான் அதில் சரியாக இருப்பேன். அதைத்தான் சொல்கிறாங்க, அலிம்து அன்ன ரிஸ்கி லா யௌகுதுஹு கைரி. எனக்குள்ள வாழ்வாதாரத்தை என்னை தவிர வேறு யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அத்மா இன்னும் கல்வி, என்னுடைய உள்ளம் நிம்மதியாக இருக்கும். நம்ம உள்ளம் நிம்மதியாக இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்த், 11வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா வ யஅலமு முஸ்தகர்ரஹா வ முஸ்தவுதஅஹா குல்லும் ஃபீ கிதாபின் முபீன். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், உணவளிக்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொறுப்பேற்றுக் கொள்ளாத எந்த உயிரினமும் கிடையாது, எந்த உயிரினமும் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அது வாழ்கின்ற இடத்தையும் இறந்த பிறகு அது அடங்குகின்ற இடத்தையும் எல்லாத்தையும் அறிந்து வச்சிருக்கிறான். எல்லாமே அறிந்து வைத்திருக்கின்றான். எல்லாமே ஏட்டில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ நான் எதெல்லாம் எனக்கு வரும் வராது அப்படின்னு என்னவெல்லாம் நினைக்கிறேனோ இதெல்லாம் எனக்கு முன்னாலே ஏட்டில் எழுதப்பட்டது. நாம் படைக்கப்படுவதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்முடைய விதி நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அப்போ முதல்ல அதை விளங்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. முக்கியமான விஷயங்கள் ஒன்று, எனக்கான ரிஸ்க் என்னை விட்டு தவறி போகாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும் வமா துஅதுன் அப்படிங்கிறான். உங்களுக்கான ரிஸ்க்கும் உங்களுக்கான வாக்களிக்கப்பட்டதும் வானத்தில் இருக்கு. அது என்ன செய்யும், உங்களை வந்து அடையுமே தவிர ஒரு காலம் என்ன செய்ய முடியாது, அதை உங்களை விட்டு போகாது அப்படிங்கிறது என்ன செய்யணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். இது முதலாவது விஷயம். நீங்கள் இதை தெரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய உள்ளம் நிம்மதியாக இருக்குங்கிறாங்க. ரெண்டாவது சொல்கிறாங்க, அலிம்து நான் அறிந்து வைத்திருக்கின்றேன், அன்ன அமலி லா யகூமு பிஹி கைரி. என்னுடைய செயல்களை என்னை தவிர வேறு யாரும் செய்ய முடியாது. எனக்கான அமல் இருக்கா இல்லையா, ஏன் தொழுகையை, ஏன் வணக்கத்தை, எனக்கான காரியத்தை, எனக்கு நிர்ணயிக்கப்பட்ட கடமையை வேற யாராவது செய்ய முடியுமா? வேற யாரும் செய்ய முடியாது. எனக்காக ஒருத்தர் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒருத்தனுக்கு நான் போக வேண்டிய ஒரு இடத்துக்கு ஒருத்தன் போகலாம், அவ்வளோதான். என்னுடைய தொழுகை அவனை சொல்ல முடியாது, என்னுடைய இபாதத்தை அவன் செய்ய முடியாது. எல்லாமே நான் தான் செய்யணும். அப்போ நான் என்ன தெரிந்து வைத்திருக்கணும் அப்படின்னா, அலிம்து அன்ன அமலி லா யகூமு பிஹி கைரி. என்னை தவிர என்னுடைய செயலை வேறு யாரும் செய்ய முடியாது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சா ஃபஸ்தகல்து பிஹி, நான் என்ன செய்வேன், என்னுடைய அமலை நான் சரியாக செய்வேன். நாம் அமல்களை சரியாக செய்யாததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இதை நான் மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிற புரிதல் இல்லாததான் காரணம். ஏன்னா நாளைக்கு நான் போன உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல என்ன சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வல் தன்னுர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத் அப்படிங்கிறான். ஒவ்வொரு ஆத்மாவும் நாளை மறுமை நாளில் அவை என்னவெல்லாம் செய்து வைத்திருக்கின்றது, எதையெல்லாம் முற்படுத்தி வைத்திருக்கு ஒவ்வொருத்தரும் பார்த்துக்கட்டும். எனக்காக நான் தான் பார்க்கணும், நான் அடுத்தவரதை பார்க்க முடியாது, அடுத்தவரது என்ன பார்க்க முடியாது. அப்போ நான் இதை புரிந்து கொண்டேன் என்று சொன்னால் எனக்கான செயலை, எனக்கான நற்செயலை நான் தான் செய்யணும். வேற யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, என்னோட வரமாட்டாங்க. திருமறை குர்ஆனில் சூரத்து அபஸால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்கிறான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபதிஹி வ பனி லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனு யுக்னி. நாளைக்கு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, அவருடைய அமல்களை பங்கு போடுறதுக்கு என்னுடைய வாப்பா என்னோட வரமாட்டாங்க, என்னுடைய உம்மா என்னோட வரமாட்டாங்க, என்னுடைய மனைவி வராது, என் பிள்ளை வராது. லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனு யுக்னி. தன்னுடைய அமலை தான் வைத்துக்கொள்ளணும்னு நினைக்குமே தவிர வேற ஒருத்தர் கொடுக்கறதுக்கோ வேற ஒருத்தர்கிட்ட கொடுக்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்போ நான் அமலோடு சென்றாதான் நாளை மறுமை நாளில் எனக்கு என்ன செய்ய முடியும், ஈடேற்றம் அடைய முடியும். அது எனக்கு தெரியணும் அப்படிங்கிறது. இரண்டாவதாக நான் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அதை நான் தான் செய்ய முடியும், வேறு யாரும் செய்ய முடியாது அப்படிங்கிறது என்ன செய்யணும் அப்படின்னா தெரிந்து கொள்ள வேண்டும். மூணாவதாக அவங்க சொல்கிறாங்க, அலிம்து அன்னல்லாஹ முத்தலிஉ அலைய. அல்லாஹ்வுக்கு முன்னால் எல்லாம் என்னை நிப்பாட்டுவான், அல்லாஹ் அவனுக்கு முன்னால் என்னை நிப்பாட்டுவான். நிப்பாட்டும் போது நான் எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு பாவங்களையும் செய்யும்போது எனக்கு என்ன யோசனை வரணும் அப்படின்னா, நான் பாவத்தோடு இருந்தேன் அப்படின்னா அல்லாஹ்வை எப்படி நான் பாவத்தோடு சந்திக்கிறது, ஒரு வெட்க உணர்வு வரணுமா இல்லையா?
இன்னைக்கு என்ன செய்யறோம், நம்ம ஒரு சின்ன தப்பு செய்யறோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க யாராவது அதை பார்த்துட்டாங்க, ஐயோ அவர் பார்த்துட்டாரே, இவருக்கு முன்னால் நான் போய் எப்படி நிற்கிறது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமா இல்லையா? ஏதாவது ஒரு தப்பு செய்யும்போது ஒருத்தர் பார்த்துருக்கவே மாட்டாரு, பார்த்துருப்பாரா பார்த்துருக்க மாட்டாரா இப்படின்னு என்ன செய்வோம் அப்படின்னா மனசு படப்படன்னு அடைச்சிக்கும். அடுத்து போய் அவர்கிட்ட வலிஞ்சு அதை அப்படி நின்று அப்படி என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம கடந்து போவோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. அப்போ சாதாரண மனிதனுக்கு முன்னால் நான் செய்யக்கூடிய தவறுடைய விஷயத்தில் நான் பயப்படும் போது நான் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நாளைக்கு என்னையே அல்லாஹ் அவனுக்கு முன்னால் நிப்பாட்டுவான். அப்படி நிப்பாட்டக்கூடிய நேரத்தில் நான் அவனுக்கு முன்னால் பாவத்தோடு எப்படி நிற்பது அப்படிங்கிற ஒரு யோசனை எனக்கு இருந்தது அப்படின்னா நான் பாவத்தை விட்டுருவேங்கிறார். எவ்வளோ அழகான ஒரு உபதேசம் பாருங்க, எவ்வளோ அழகான ஒரு விஷயம். உண்மை அதுதானே, யதார்த்தம் அதுதானே. நான் பாவம் செய்யும் போது அடுத்தவன் பார்க்குறானான்னு பார்க்குறேன், அல்லாஹ் பார்க்குறான்னு நினைப்போறல. சுற்றி முற்றி பாடுறா, யாராவது தெரிஞ்சவன் இருக்கானான்னு கேட்குறானா இல்லையா? சுற்றி முற்றி பார்த்துட்டு யாரும் தெரிஞ்சவங்க இல்லையா, அப்பாடா அவர் எனக்கு தெரிஞ்சவர் மாதிரியே இருந்தார். அப்போ என்னுடைய எல்லா நுணுக்கங்களையும் எல்லா சிந்தனைகளையும் எல்லா விஷயங்களையும் அறியக்கூடிய அல்லாஹ் இருக்கிறானே அப்படிங்கிற அந்த யோசனை எனக்கு வர்றதே இல்லை, பெரும்பாலும் நம்மிடத்தில் வரதே இல்லை. அப்போ அதான் சொல்கிறாங்க, மூன்றாவது விஷயமா சொல்கிறாங்க, நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிறுத்தப்படுவேன். அப்படி நிறுத்தப்படக்கூடிய நேரத்தில் எப்படி அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் பாவத்தோடு நிற்பது அப்படிங்கிற வெட்க உணர்வு இருந்தது அப்படின்னா ஒரு மனிதன் என்ன செய்வான் அப்படின்னா பாவத்தை விட்டு விலகி விடுவான் அப்படிங்கிறாங்க. இந்த விஷயத்தை நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். நான்காவதாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா மரணத்தை பற்றியான ஒரு சிந்தனை நம்மள்ட்ட எப்போது இருந்துக்கிட்டே இருக்கணும். மரணம் என்பது யோசிக்கக்கூடிய ஒன்று அப்படிங்கிறது யாரும் மறந்துடக்கூடாது. மரணத்தை விரும்ப சொல்லலை, எப்பொழுது வேண்டுமானாலும் எனக்கு மரணம் வரலாம். மரணத்தை அலிம்து அண்ணல் மௌத்த என் தந்திரணி, மரணம் என்னை சார்ந்து இருக்கின்றது, என்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. எப்பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரணத்தை எனக்கு வச்சிருக்கேன்னா அப்போ வந்துடும். அப்படி வரும் பொழுது நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்பேன், அல்லாஹ் என்னை விசாரிப்பான், எல்லாமே செய்வான். அப்படிங்கிறப்ப அந்த நேரத்தில் எனக்கு என்ன தோணணும் அப்படின்னா நான் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது அதற்கான தயாரிப்போடு நான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதற்காக நீங்கள் மரணத்தை அதிகமாக யோசிச்சு பாருங்க. மரணம் என்னை வந்து அடைவதற்கு முன்னால் நான் நல்ல காரியங்களை செஞ்சுக்கணும். இது 4 விஷயங்கள் இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. முதலாவது என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? ரிசுக்கு, நமக்கு எழுதின ரிசுக்கு நம்மளை விட்டு போயிடாது. ரெண்டாவது நம்ம அமலுக்கு நம்ம மட்டும்தான் பொறுப்பு, நம்ம அமலை நம்ம மட்டும்தான் செய்ய முடியும், வேறு யாரும் என்ன செய்ய முடியாது. மூணாவது என்ன? பாவத்தோடு அல்லாஹ்வை சந்திப்பதற்கு வெட்கப்படணும். நான்காவது அல்லாஹ்வை சந்திப்பதற்கு மரணம் என்பது உண்டு. அந்த மரணத்திற்கு முன்னால் என்னென்ன நன்மைகளை செய்யணுமோ எல்லா நன்மைகளையும் செஞ்சுக்கணும். நான் மரணம் அப்படின்னு வரும் பொழுது என்னுடைய உயிரை கைப்பற்ற வருபவர் என்னை புகழணும். இதுதான் முக்கியமான விஷயம். என்னை உயிரை கைப்பற்ற வராருல அவர் என்னை பார்த்து புகழணும். என் உயிரை கைப்பற்ற வானவர் வரும்போது அதை சுற்றி உட்கார்ந்திருப்பவர்கள் அவர்களை பார்க்க எனக்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், என்னை பார்த்து அவங்க மகிழ்ச்சி அடையணும். அப்போ அந்த ஒரு நிலை என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 4 விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக என்ன செய்ய முடியும் அப்படின்னா நம்மால் சரியான ஒரு வாழ்வியலை வாழ முடியும் அப்படிங்கிறத சொல்லி காட்டுறாங்க. அப்போ இதுதான் இல்ம், கல்விங்கிறது இதுதான். ஒரு கல்வி எப்படி இருக்க வேண்டும், எப்படி அந்த கல்வியை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு அடிப்படை என்ன செய்கிறாங்க அப்படின்னா சொல்லித்தராங்க. ஏன்னா அவங்க கல்வி கற்றதெல்லாம் சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட நேரடியாக பாடம் பயின்றவர்கள் அவங்க கல்வி கற்றனால தான் இந்த அளவிற்கு அவர்கள் என்ன செய்ய முடியுது, நல்ல ஒரு யோசனையும் நல்ல ஒரு சிந்தனையும் என்ன செய்யுது அப்படின்னா அவர்கள்ட்ட இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த கல்வி தான் அவர்களை எல்லா இடங்களிலும் உறுதியானவர்களாக ஆக்கியது. நம்ம நேரம் இல்லையா, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு கொடுங்கோலனாக இருந்தான். தாபியீன்கள் சஹாபாக்களுடைய விஷயத்தில் கூட கொடுமையானவனாக நடந்து கொண்டான் என்பதற்கான ஏராளமான வரலாற்று சான்றுகளை பார்த்து எந்த அளவுக்குனா ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் முஸ்லிமா இறை மறுப்பாளரா அப்படிங்கிற அளவுக்கான கருத்து மாற்றம் அறிஞர்கள்ட்டே இருந்திருக்கு. ஏன்னா தொழுது இருக்கிறான், குரான் ஓதி இருக்கிறான், குரான் ஓதுவோர்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறான், ஷியாக்களுடைய விஷயத்தில் கடுமையாக நடந்திருக்கிறார். இப்படியெல்லாம் இருந்தால் கூட அவருடைய விஷயத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா பல அறிஞர்களும் கருத்து வேறுபாடு கொண்டக்கூடிய அளவிற்கு தீயவராக நடந்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு மிக தீயவராக என்ன செஞ்சிருக்கிறான் அப்படின்னா ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் நடந்ததை பார்க்குறோம். எப்பொழுதுமே தன்னை பொறுத்த வரைக்கும் தான் சிறந்தவன் அப்படிங்கிற அந்த மனநிலையில் இருக்கிற ஒரு நிலையில தான் என்ன செஞ்சாங்கன்னா இருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான்
ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய விஷயத்தில் இமாம் ஹசன் பஸ்ரி என்ன செய்கிறார் அப்படின்னா, இவர் ஒரு நல்லவரை இல்லை, இவரை பொறுத்த வரைக்கும் இவர் மோசமானவராக இருக்கிறார், கொடுங்கோலனாக இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை வெளிப்படையாக சொல்லும் பொழுது அவரை என்ன செய்கிறாங்க, ஹசன் பஸ்ரியை கொல்ல வேண்டும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. கொன்றணும். அதுதான் ஹஜ்ஜாஜுடைய யதார்த்தமான நிலை. அதுதான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை பொறுத்த வரைக்கும் எதிர்த்தெல்லாம் யாரும் பேச முடியாது, பேசினா கொன்றுடும், சிறை பிடிப்பார். சிறையெல்லாம் பிடிச்சி வச்சா அப்படின்னா எப்படி இருக்குன்னு, அந்த சிறையை பொறுத்த வரைக்கும் வெளியே வர முடியாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு கொடுங்கோல் சிலையாகத்தான் இருந்தது. அப்படிதான் என்ன செஞ்சார் அப்படின்னா அவர் நடந்துக்கிட்டார். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் என்ன ஆகுது அப்படின்னா, அது மாதிரியான சூழ்நிலையில் ஹஜ்ஜாஜை பற்றி பேசியதற்காக இவர்களும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இவர்கள் அழைத்து வர சொல்லப்படுறாங்க. அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அழைத்து கொண்டு வருகின்றார்கள். வராங்க. வரும்போது என்ன இது, வர வேண்டும், ஹசன் பஸ்ரி அவர்களை கொல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய ஹஜ்ஜாஜுடையும் ஹஜ்ஜாஜை சார்ந்தவர்களுடைய நிலை. வராங்க, உள்ளே வராங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி வைக்கிறாங்க பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனுடைய எண்ணம் மோசமானதாக இருக்கு, ஆனால் இவர்கள் உள்ளே வராங்க. வந்த உடனே அவர்களை பார்த்த உடனே ஃபலம்மா இன்ரஆஹுல் ஹஜ்ஜாஜ் ஹத்தா கால லஹு ஃபி மிகாபத்தின் வ வகாரின், உள்ள வந்த உடனே ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாவை பார்த்த உடனே ஹஜ்ஜாஜுடைய நிலை எப்படி மாறுது பாருங்க. உள்ள வந்தோன்னே கொல்லுங்கன்னு சொன்ன அந்த ஹஜ்ஜாஜ் என்ன செய்கிறாரு, ஹா ஹுனா யா அபா சயீத் ஹா ஹுனா அப்படின்னு வரவேற்கிறான். யாரு, கொலை பண்ணு சொன்ன ஆள் அபு சயீதே வாங்க, அபு சயீதே வாங்கன்னு சொல்லி ஹத்தா அஜ்லிசுஹு அலா மஜ்லிசிஹி வஸ்துன், அவருடைய சபையில் மிக நெருக்கமாக உட்கார வைக்கும். மிக நெருக்கமாக உட்கார வைத்தது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட என்ன செய்கிறான் அப்படின்னா, மார்க்க சட்டங்களையும் ஹதீஸுகளையும் கேட்குறான். எப்படி மாறுது பாருங்க, எப்படி மாறுது பாருங்க. எதுக்காக உள்ள கூப்பிட சொன்னது, கொலை செய்யணும்னு கூப்பிட சொல்லியாச்சு. வந்தால் கொலை செய்ய வேண்டும், ஆட்களுக்கு அவரை இரையாக்க வேண்டும் என்று சொன்ன நிலையில் உள்ள வந்த உடனே என்ன செய்யுது அப்படின்னா, உள்ள வந்த உடனே வரவேற்று உட்கார வைக்கிறாங்க. எப்படி இது சாத்தியமாயிடுச்சு? அதான் இல்ம். அல் இல்மு பில்லாஹ், அல்லாஹ்வுக்காக ஒரு மனிதன் கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வியினுடைய விளைவினை யோசிச்சு பார்க்கணும். எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியம். ஏன்னா யாருமே எதிர்த்து பேச முடியாத ஒரு நிலையில் இருந்தாங்க. எல்லா சஹாபாக்களும் ஹஜ்ஜாஜை பற்றி கடுமையாக விமர்சனம் செய்யக்கூடிய அளவுக்கு இல்லை ஒரு நபர். அந்த நபர் ஒரு முடிவு எடுத்துட்டார்னா அதை தான் செய்வார், ரத்தங்களை ஓட்டுவதற்கு தயங்கவே மாட்டார். அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனிதர் இவர் இப்படி என்னை பற்றி தவறாக சொல்லிவிட்டார் அப்படிங்கிறதுக்காக அழைக்கப்படுகின்றார். அழைக்கப்பட்டோன்னு வரவும் செய்கிறாங்க, பயப்படாமல் வராங்க. ஏன் அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், அதை கடைசியில் அவங்களே சொல்கிறாங்க பாருங்க. அவங்க அந்த ஒரு இறுதியில் அவங்க சபையை விட்டு வெளியே வரும் பொழுது அவங்க சொல்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. உள்ளே வந்தவொன்னே உட்கார வச்சு அவர்கிட்ட என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கல்வியை பற்றியும் மார்க்கத்தை பற்றியும் நிறைய சட்டங்களை பற்றி என்ன செய்கிறாங்க கேட்டு விட்டு என்ன செய்கிறார் அப்படின்னா, எல்லாம் முடித்த பிறகு திரும்பி போயிட்டு வாங்கங்கிற. எப்படி மாறுது பாருங்க. எப்படி சொல்லி அனுப்புகிறார் அப்படின்னா, அந்த சையதுல் உலமா யா அபா சயீத், எல்லாத்தையும் கேட்டுட்டு நீங்கள் தான் அறிஞர்கள்லேயே தலையாய மனிதர் அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்புகிறார். எப்படி மாறுது பாருங்க. அல்லாஹ் அக்பர். எவ்வளோ பெரிய விஷயம், ஒரு ஆச்சரியம் பாருங்களேன். நீங்கள் கல்வியில் தலையானவர், சிறந்த அறிஞர் அப்படிங்கிறது என்ன செய்கிறாங்கன்னா சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னா, அவரை என்ன செய்ய நல்லபடியாக கவனித்து என்ன செய்கிறார், வழி அனுப்புகிறார். அவருடைய தாடியில் அத்தரெல்லாம் தடவி விட்டு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்றாங்க. வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு வரும் பொழுது அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, பின்னாலே வந்து ஒருத்தர் சொல்கிறாரு, உங்களை எதுக்கு கூப்பிட்டாரு தெரியுமா, நீங்கள் எதற்கு அழைக்கப்பட்டீர்கள் தெரியுமா, லக்கது தஆக்கல் ஹஜ்ஜாஜ் லிகைரி மா ஃபஅல பிக, இப்போ உங்களை என்ன செஞ்சாரோ இதுக்கெல்லாம் ஹஜ்ஜாஜ் கூப்பிடலை, உங்களை என்ன செஞ்சாரோ இதுக்கெல்லாம் ஹஜ்ஜாஜ் கூப்பிடலை, ஹஜ்ஜாஜ் கூப்பிட்டதே வேற அப்படிங்கிறப்ப ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. சிரித்துக்கொண்டே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் இப்பொழுது எதை யோசிக்கின்றேன் அப்படின்னா, கோபத்திலும் சினத்திலும் இருந்த
ஹஜ்ஜாஜை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குளிர்ச்சியாக்கினானே, நான் இப்பொழுது யோசிப்பது என்னவென்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் நெருப்புல போட்ட போது குல்னா யா நாரு கூனி பர்தம் வ சலாமன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமின் மீது நெருப்பே நீ அமைதியும் குளிர்ச்சியும் தான் அல்லாஹ் சொன்னானே, அந்த விஷயத்தை நான் நினைச்சு பார்க்குறேங்கிறேன். அல்லாஹ் எப்படி ஒரு யோசனை பாருங்களேன். அங்கே என்ன சொல்லலை, நான் யார் தெரியுமில்ல, என்னுடைய பவர் பார்த்தேல, என்னை எதாவது செய்ய முடிஞ்சா, இது இல்லை. அதுதான் இல்ம். ஒரு மார்க்கத்தை கற்றுக்கொண்டவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு அழகான ஒரு உதாரணம் பாருங்க. அவர் அப்படி சொல்றார், அந்த வார்த்தை என்ன செய்யறாருன்னா சொல்லி காட்டுகின்றார். அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா, கோபத்தில் இருந்தார், சினத்தில் இருந்தார். அவர் அதுக்கப்புறம் அந்த கோபம் என்னை கொல்லக்கூடியதாக இருந்துச்சு. ஆனால் என்ன அப்படியே அது சாந்தமாகவும் அமைதியாகவும் மாறுச்சு அப்படின்னா, அந்த இடத்தில் நான் யோசிப்பது எப்படி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கான நெருப்பு எப்படி குளிர்ச்சியானதோ அதைத்தான் நான் யோசிக்கிறேங்கிறேன். இதுதான் ஒரு மனிதர் எப்படிப்பட்டவராக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான ஒரு அழகான ஒரு உதாரணம் இது. இப்போ இப்படிப்பட்ட ஒரு ஹலீஃபாவை பார்க்கிறார். இப்படிப்பட்ட ஒரு ஹலீஃபாவை பார்த்த அவர் அடுத்து இன்னொரு ஹலீஃபா அந்த சமூகத்தில் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அவங்க தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ். மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர். அவர்களை பற்றி சொல்லும்போது சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இன்னல்லாஹ யுபஅஸு லிகுல்லி உம்மத்தின் மிஅத்த சனத்தின் அல் முஜத்தித். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நூற்றாண்டிற்கும் மார்க்கத்தை புதுப்பிப்பதற்காக ஒரு நபர் அனுப்புவான். நல்லா விளங்குங்க. ஒரு சத்திய கொள்கையை பொறுத்த வரைக்கும் சத்தியம் என்று இன்னைக்கும் அழிஞ்சலாம் போகாது. ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டான், வகுல் ஜாஹல் ஹக் வ ஸஹகல் பாத்தில். சத்தியம் வந்தது, அசத்தியம் அழியும், அழிந்தே போகும். என்னைக்கும் என்ன செய்ய, சத்தியம் அழிந்ததாக சரித்திரமே கிடையாது. சத்தியத்தை அழிப்பதற்கு யாருமே என்ன செய்ய முடியாது, யாருனாலே முடியாது. என்னதான் முயற்சி எடுத்தாலும் சரி, அது நபிமார்களுடைய காலத்தில் இருந்தாலும் சரி, நபிமார்களுக்கு பின்னால் உள்ள காலங்களாக இருந்தாலும், நீங்கள் வரலாறு எடுத்து பாருங்களேன். ஆரம்பம் முதல் கடைசி வரை அசத்தியத்தை தலை தூக்க செய்ய வேண்டும் என்பதற்கான எல்லா விதமான முயற்சியிலும் நபிமார்களுடைய காலத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் சாத்தியமாச்சா? யாரெல்லாம் அசத்தியவாதிகளோ ஏதோ ஒரு விதத்தில் யார் மூலமாவது என்ன செய்வாங்க அப்படின்னா, இவர்கள் அசத்தியவாதிகள் என்று காட்டப்பட்டுருவாங்க. அப்படிதான் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். அப்போ ஒரு சத்தியம் முழுமையாக அழிந்தது போல் தோன்றினாலும் ஒரு நூற்றாண்டு கடப்பதற்குள்ளாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு புதிய மார்க்கத்தை புதுப்பிக்கக்கூடிய ஒரு நபரை அல்லாஹ் தஆலா என்ன செய்வானா, இந்த உம்மத்திற்கு அனுப்புவான். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ யுபஅஸு லிகுல்லி மிஅத்த சனத்தின் அல் முஜத்தித் அப்படின்னாங்க. ஒவ்வொரு நூற்றாண்டிலும் மார்க்கத்தை புதுப்பிக்கக்கூடிய ஒரு நபர் கண்டிப்பாக அனுப்பப்படுவார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட முஜத்திதாக பார்க்கப்பட்டவர் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ். மிகச்சிறந்த ஒரு அறிஞர், மிகச்சிறந்த ஒரு ஹலீஃபா, இரண்டாம் உமர் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு மிகச்சிறந்தவராக இருந்தார். அவர் வரும்போது, அந்த அதிகாரத்திற்குள்ளாக வரும்போது என்ன செஞ்ச அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு அநியாயங்களுக்கான சூழ்நிலைகள் அதிகமாக இருந்த போது 2.5 வருடங்கள்ல எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிறார். 2.5 வருடங்கள்ல எல்லா விதமான அக்கிரமமான ஆட்சிக்கான எல்லா சூழ்நிலைகளிலும் மாற்றிடுறார். எல்லா சூழ்நிலைகள் மாற்றி நீதமான உண்மையான ஒரு ஆட்சி என்ன செய்கிறார் அப்படின்னா தரக்கூடியவராக வாழ்ந்தவர் தான் இரண்டாம் உமர் என்று சொல்லப்படக்கூடிய உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ். எந்த ஒரு இபாதத்தையும் எந்த ஒரு வணக்கத்தையும் எப்படி செய்யணுன்றதுக்கான ஒரு நடைமுறையை கற்று வைத்திருந்தவர். அன்றாடம் இரவு தொழுகை தொழுவார். அதில் எந்த அளவுக்கு பேணிக்கையாக இருந்திருக்கிறார்னா, நான் இந்த இரவு தொழுகை இறைவனுக்காக செய்கிறேன், நான் தொழக்கூடிய இந்த தொழுகையை என்னுடைய வீட்டில் உள்ளவர்கள் பார்த்தால் ஒருவேளை அது முகஸ்துதியாக ஆகிவிடுமா அப்படிங்கிறதுக்காக வீட்டை விட்டு வெளியில் ஒரு சின்னதாக ஒரு இடத்த அமைச்சு அங்கே போய் தொழுவார். நீங்கள் நிறைய தாபியீன்களையும் தபா தாபியீன்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய நன்மைகள் பெரும்பாலுமே ரகசியமாக தான் இருந்திருக்கு. பெரும்பாலான நன்மைகள் ரகசியமாக வச்சுருக்கேன். ஏன்னா நன்மைகள் பகிரங்கமாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதன் மூலமாக நமக்கு முகஸ்துதி ஏற்பட்டுருமோ, அதனால நம்ம பாவி ஆயிடுவோமோ, நம்முடைய அமல்கள் வீணாயிருமோ அப்படின்னு நினைச்சாங்க அவங்க. இன்னைக்கு சாதாரணமான விஷயம் தானே. ஒரு மனுஷன் நன்மை செய்கிறானா, நன்மை செய்கிறவனா 10 பேர் புகழ்றது அப்படிங்கிறது இன்றைக்கெல்லாம் மரபின் அடிப்படையில் உள்ளதாயிருச்சு. இஸ்லாமிய மரபுகள் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டது.
ஒரு விஷயத்துக்கு போகிறான் அப்படின்னா 10 தலைவர்கள் இருப்பாங்க, அதில் ஒருத்தர் இருப்பாருன்னா அவரை பற்றி புகழோன்னு புகழுவாங்க. ஒரு மார்க்க அறிந்தவர் இருந்தால் அந்த இடத்துல மண்ணை வாரி தூக்கி போட்டு வரக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். இவரை விட்டா ஒன்றும் வந்திருக்காது, இவரை விட்டா ஒன்றும் வந்திருக்காது, இப்படி தான் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. ஆனால் அப்படி ஒரு நிலையை மார்க்கம் உருவாக்கவே இல்லை. எந்த விதத்திலும் ஒரு மனிதன் இப்படிப்பட்ட ஒரு புகழ்ச்சிக்கு ஆளாக்கவே கூடாது. ஆனால் இன்னைக்கு புகழ்ச்சிக்கு ஆளாக்குறாங்க. ஆனால் அன்றைக்கு எப்படி இருந்தாங்க அப்படின்னா, தாபியன்களாக இருக்கட்டும், தபா தாபியன்களாக இருக்கட்டும், ஒரு காலத்தில் கூட என்ன செய்யக்கூடாதுன்னா, தான் செய்யக்கூடிய நன்மை பிறருக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருந்தாங்க. அதில் ஒருத்தரை பற்றி சொல்லும்போது அலி இப்னு ஹசன் அப்படிங்கிற ஒரு நபரை பற்றி சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, ரொம்ப அழகான ஒரு செய்தி. அவரை வெளிப்படையாக பார்க்கும்போது, இவர்களுடைய வரலாறுகள்லாம் படிக்கும்போது இவர்களோடு தொடர்ந்து வரக்கூடியவர்களுடைய அந்த எண்ணங்களும் அந்த சிந்தனைகளும் எப்படி இருந்துச்சுன்றதை பாருங்க. அவரை வெளிப்படையாக அவரை பார்த்து என்ன செய்வாங்கன்னா, இவர் கெஞ்சன் மாதிரியே இருக்கிறாரு, நிறைய தர்மங்கள் செய்கிற மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. ஒரு நாள் அவர் மௌத்தா போயிடுறார். மௌத்தா போன அடுத்த நாள்லேருந்து 100 ஏழை குடும்பங்கள் வெளியே நேற்று வரைக்கும் எங்களுக்கு உணவு வந்துட்டு இருந்துச்சு, இன்றைக்கி அந்த உணவு கொடுக்க எங்களுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி 100 குடும்பங்கள் வெளியே நிற்குது. அப்போ தான் தெரியுது, அந்த 100 குடும்பங்களுக்கும் நடுநிசி இரவில் எல்லாரும் ஊரே அடங்கிய பிறகு அவர்களுடைய வீட்டு வாசலில் அவர்களுக்கு தேவையான உணவை அன்றாடம் வச்சுட்டு வந்திருக்கிறார். எப்படி வாழ்ந்துருக்காங்க பாருங்க, எப்படி ஒரு வாழ்வியல் முறை அவங்கள்ட்ட இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆக இப்படிப்பட்டவர்களாகத்தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்க இருந்திருக்கிறாங்க. அப்படி இருந்த அந்த சந்தர்ப்பத்தில் பதவி ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலையில் யார் இவங்க உமர் இப்னு அப்துல் அஜீஸ் அவர்கள் பதவி ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் என்ன செய்கிறாங்கன்னா, அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க கடிதம் எழுதுகிறாங்க. கடிதம் எழுதும்போது நிறைய விஷயங்கள் என்ன செய்கிறாங்க குறிப்பிடுறாங்க. குறிப்பிடும்போது ஒரு விஷயத்தோடு ஆரம்பிக்கிறாங்க. அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மறந்துடாதீங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குற்றம் செய்ததால் தண்டிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொறுப்பு கொடுத்துருக்கிறான். அந்த பொறுப்பில் நீங்கள் குற்றம் இழைத்தவர்களாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்டிப்பாக உங்களை தண்டித்து விடுவான் அப்படிங்கிறது என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஏழைகளிடத்தில் நல்லபடியாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக, அனாதைகளுடைய விஷயத்தில் நல்ல ஒரு நிலையில் இருக்கக்கூடியவராக, அதே போல மற்றவருடைய பொருள்களை சரியான முறையில் பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எல்லாருடைய விஷயங்களையும் காது கொடுத்து கேட்க வேண்டும். அல்லாஹு தஆலா உங்களுடைய வார்த்தைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறான். அதனால் நீங்கள் அடுத்தவருடைய விஷயங்கள் என்ன செய்யணும், காது கொடுத்து கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது என்ன செய்கிறார் அப்படின்னா அவருக்கு உபதேசமாக சொல்லி காட்டுகின்றார். நீங்கள் இப்பொழுது அதிகாரத்தில் இருக்கிறீங்க. இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் எந்த நிலையில் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா அநியாயக்காரனாக நீங்கள் மாறிவிடக்கூடாது. பணக்காரர்களுக்கும் அதே போல மிகப்பெரிய அநியாயம் செய்து பெருமை அடித்து வாழ்ந்தவர்களை போன்று என்ன செஞ்சிடக்கூடாது, உங்களுடைய வாழ்வியல் என்பது இருந்து விடக்கூடாது. ஏனென்று சொன்னால் உங்களை கண்காணிப்பவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் அவன் எல்லாவற்றையும் அறிந்த ஒருவன் தான் உங்களை கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதனால் எந்த ஒரு நிலையும் என்ன செய்யக்கூடாது, அதிகாரத்திற்கு கீழே நான் அதிகாரத்திற்குரியவனாக நான் மாறிவிட்டேன் அப்படிங்கிறதுக்காக எப்படி வேண்டுமானாலும் ஆட்சி செய்யலான்னு நீங்கள் நினச்சிடாதீங்க அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்கிறார் அப்படின்னா ஒரு கடிதமாகவே அனுப்புகிறார். ஒரு கடிதமாக எழுதியே அனுப்புகிறார். ஏன்னா ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்டவர் எவ்வளோ மோசமாக நடந்திருக்கார் அப்படிங்கிறத அவர் பார்த்துருக்கிறார். அடுத்து ஒரு அதிகாரம் ஒருவருக்கு கிடைக்குது, அவர் நியாயமானவராக இருக்கிறாரு, அவருக்கு சில வசியத்துகளை உபதேசங்களை செய்வதே கடமை என்ற அடிப்படையில் செய்கிறார், ஏற்றுக்கொள்கிறார் அவர். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அவர் ஏற்றுக்கொள்கிறார். இப்போ பொதுவாகவே இன்றைக்கி நம்முடைய மனநிலைகளில் என்ன அப்படின்னா, உபதேசங்கள் செய்யும் பொழுது நமக்கு முன்னால் ஒருத்தர் பொறுப்பில் இருந்தவர் நம்மள்கிட்ட பொறுப்பை கொடுக்கும்போது ஏதாவது ஒன்று சொன்னால் எனக்கு தெரியுமையா நீ போயிட்டு வாயா அப்படிங்கிற மாதிரியான மனநிலை தான் மனிதனுடைய மனநிலை. ஆனால் அவங்க அப்படியெல்லாம் இல்லை. ஏன்னா அவங்கள்ட்ட சரியான இல்ம் இருந்தது. அந்த கல்வி இருந்ததின் காரணமாக அந்த கல்விக்காக அந்த கல்வியை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக யார் மூலமாக கிடைக்குதோ அதை எடுத்துக்குவாங்க. அப்போ அவருக்கு தெரியும் ஹசன் பஸ்ரி என்பவர் சரியான கல்வியாளர், சஹாபாக்களிடம் பாடம் பயின்றவர். அப்படிங்கிறப்ப அவரை நமக்கு சொல்லக்கூடிய எந்த ஒரு உபதேசத்தை என்ன செய்யக்கூடாது, புறக்கணிக்கக்கூடாது அப்படிங்கிறத அவர் எடுத்துக்கிறார்.
அவருடைய அதிகாரம், அவருடைய ஆட்சி அதிகாரம் மிகச்சிறப்பானதாக இருந்தது. அவருடைய அதிகாரத்தை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சிறந்த ஒரு ஆட்சியாளராக 4 கலீஃபாக்களுக்கு பிறகு 5ஆம் கலீஃபாவாக இவர் இருந்து ஒரு நீதமான ஒரு ஆட்சியை கொடுத்தார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு சூழல் இருந்தது. அப்படின்னா அதற்கு ஒரு காரணமாக அமைந்தவர் இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ். ஏன்னா நன்மை எது தீமை எது அப்படிங்கிறத அறிந்தவர்கள் என்றைக்குமே அல்லாஹ் யாருக்கு கல்வியை கொடுக்குறானோ அந்த கல்வியை சரியான முறையில் அறிந்தவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இது போன்ற ஒரு நிலையை கடைபிடிப்பது என்பது கட்டாய கடமையாக இருக்கும். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய காலத்தில் தான் கொள்கை குழப்பங்களும் ஏற்படுது. கொள்கை குழப்பங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னேன், இந்த தலைப்பை எடுக்கும் போதே சொன்னேன், சஹாபாக்கள் இருக்கும் பொழுதே கொள்கை குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கான எல்லா விதமான சூழல்களும் வரும். அதையெல்லாம் அடித்து நொறுக்கியவர்கள் சஹாபாக்கள். சஹாபாக்கள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுன்னா கொள்கை விஷயத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கான எல்லா வேலையும் பார்த்தாங்க. அப்படி கொள்கை குழப்பங்கள் ஏற்படக்கூடிய அந்த சூழ்நிலை வரும் பொழுது அங்கே இமாம் ஹசன் பஸ்ரி அவர்கள் எப்படி தன்னுடைய நிலை எடுத்தாங்க, எப்படி அதில் நின்றாங்க, கொள்கை குழப்பம் ஏற்படுத்துவோர் யாராக இருந்தாலும் அவருடைய விஷயத்தில் எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா என்றைக்குமே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒருவன் மார்க்க ரீதியாக தவறு செய்கிறான். தவறுங்கிறது 2 மனித ரீதியாக மனித இயல்புல தவறுங்கிறது வேற. அதை நம்ம அனுசரிச்சுக்கலாம், மன்னிச்சுக்கலாம், பெருந்தன்மையோ நடந்துக்கலாம். ஆனால் மார்க்கம்னு வந்தா, சத்தியம்னு வந்தா, கொள்கைன்னு வந்தா, அதில் ஒரு மனிதன் தவறு செய்கிறான் அப்படின்னா யாராக இருந்தாலும் அதில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அப்படி ஒரு காம்ப்ரமைஸை மார்க்கம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அது சரியானதாக பார்க்கவே இல்லை. எந்த விதத்திலும் அப்படி ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு நடைமுறையை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித்தரல. ரொம்ப அழகான விஷயம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை தௌராத் ஒரு விஷயத்தில் சொல்கிறாங்க, தௌராத்தை பாருங்கள், தௌராத்தில் எவ்வளோ அழகான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம் என்ன, மூசாவே இருந்திருந்தால் இப்பொழுது இந்த குர்ஆனை தான் என்ன செஞ்சிருப்பார், பின்பற்றியிருப்பார். இப்போ எது பின்பற்றுவதற்கான தகுதியோ அதை தவிர வேறு எதையும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது. அதுக்காக தௌராத்தை ஏற்றுக்கிறதுன்னு இல்லை, ஏற்றுக்கக்கூடாதுன்னு இல்லை, தௌராத்தில் கையாடல்கள் செஞ்சுருக்கிறாங்க. முந்தைய வேதங்களில் மார்க்கத்தின் பெயரால், கொள்கையின் பெயரால் கையாடல் செய்திருக்கின்றார்கள் என்பதை என்ன செய்கிறாங்க அப்படின்னா உணர்த்தும் விதமாக நடந்தது. அப்போ அந்த அடிப்படையில் கொள்கை குழப்பங்கள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் அங்கே அவர்கள் எடுத்த ஸ்டாண்ட் என்ன, அப்படி கொள்கை குழப்பம் ஏற்படுத்தியவர்கள் எதுவரைக்கும் என்ன செஞ்சாங்க, அந்த கொள்கை குழப்பத்தை யார் யாருடைய காலங்களில் எல்லாம் அதை நிறுவுவதற்கான முயற்சி எடுத்தாங்க அப்படிங்கிற விஷயத்தில் என்ன கேட்டிங்கன்னா இவருடைய வரலாறோடு சேர்ந்து நாம் பார்க்க வேண்டி இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட செய்திகளை நாளை வகுப்பிலே பார்ப்போம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.